நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரைட் ஸ்டோரியான எம்என் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் எபிசோட் எப்படி இருந்தது? அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அப்கமிங் ஸ்டோரி லைன பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு பல எதிர்பாராத அதிரடியான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் எவ்வளோ பிரச்சனைகள தான் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியல. வீட்லயுமே நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிரச்சனைகளா அதிகரிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கு. அதையும் அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஆஃபீஸ்ல என்ன நடக்குது? அங்க போக முடியாத ஒரு தருணத்துல இருந்தாங்க. ஆனா, அங்க இருக்கிற ஐயப்பனாகட்டும், மத்த ஒர்க்கர்ஸுமே இப்ப விஜய் கிட்ட நடந்த விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. ஏன்னா, அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. 40% தான் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கோம். 90% வரைக்குமே நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப அங்க இருக்கிறவங்களுமே சொல்றாங்க. இந்த விஷயம் தெரியாம இப்ப விஜய் வீட்ல இருக்கிற பிரச்சனையே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆஃபீஸ்ல பிரச்சனை ஆயிட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியவுமே, காவேரி, விஜய் 2 பேரும் தான் வந்திருக்கிறாங்க. அவங்க வரவுமே அங்க இருக்கிறவங்க ரொம்பவே போராட்டமா, கோவமா பேச தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாம தான் நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்களா? நாங்க உழைச்சு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து கொட்டணுமே அப்படிங்கிற மாரி, அங்க இருக்கிற மக்களுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. விஜயுமே நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்கிறதா இல்ல. தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்க சித்தப்பாவுக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஜய் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. விஜய்க்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல சந்தோஷப்படுறது அவங்க சித்தப்பா தான் அப்படிங்கிறதால, அவங்க இதையெல்லாம் ஒரு பக்கம் பார்த்து ரசிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப விஜய் போராட்டத்துல இறங்கியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்ப குமரனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. நிவின் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாரி அவங்க இப்ப மலேசியா கிளம்புறாங்க. நிச்சயமா குமரனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.